ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, வெற்றிலை பாயாசம் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் அது எப்படி செய்தேன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான பொருட்கள்லாம் முதல்ல எடுத்து வச்சுருங்க. இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல்ல பால் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால், திக்கான பால். அப்புறமா வெற்றிலை ஒரு 6 எடுத்து வச்சுக்கோங்க. வெற்றிலை சாறு எடுக்கணும். அடுத்ததாக பாதாம் பீஸுன்னு ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் பாதாம் பீஸுன்னு. இது முதல்ல கழுவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊறி வந்துடும். நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சிடலாம். இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம வெறுமனை கூட இதை சாப்பிட்லாம். அடுத்ததாக பாதாம் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். இதுவும் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும் போதே நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இதை சேர்க்குறோம். இப்போ இதிலேருந்து ஒரு 4 பாதாம் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சா தான் மேலே உள்ள அந்த தோலெல்லாம் எடுக்க முடியும். 1 கப் பாலுக்கு நான் 4 பாதாம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அதிக அளவில் செய்யும் போது கூட கொஞ்சம் பாதாம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஏலக்காய் ஒரு 2 போட்டால் போதும். அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காதுன்னு எசன்ஸ் கூட சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக பட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் சிப்லெட் பட்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நார்மல் பட்டரு, அன்சால்ட் பட்டரு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நம்ம அடுத்ததாக செய்ய வேண்டியது பாதாம் ஊற வச்சதை தோல் எடுத்து வச்சுக்கிறணும். அடுத்ததாக முந்திரி பருப்பு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க டெக்கரேட் பண்ணுறதுக்காக. அதே போல் பிஸ்தாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக. அடுத்தது வெத்தலையை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா அலசி தொடச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல். நீங்கள் கருப்பு வெத்தலை, வெள்ளை வெத்தலை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிக்கிறலாம். முதல்ல முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு அடுத்ததாக தோல் உரித்து வச்சுருக்க பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் எசன்ஸு சேர்க்குறதா இருந்தால் ஏலக்காய் சேர்க்க வேண்டாம். இதில் கொஞ்சம் போல் பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. முதல்லையே பாலை சேர்த்துறாதீங்க. முதல்ல ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெத்தலையை இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டிட்டு இந்த சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு பாலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாலையடாக வரும். அதையும் நல்லா வலிச்சு விட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாயசம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை 2யும் சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பட்டரு நீங்கள் வெளியில் அன்சால்ட் பட்டர் வாங்கியிருந்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பால் திக்காக இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க பட்டரை. இதில் நீங்கள் கண்டன்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டருக்கு பதிலாக. இப்போ நல்லா மெல்ட் ஆகிருச்சு பட்டர் எல்லாம். இதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். சுகர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா வெல்லம் பாகு எடுத்து சேர்த்துக்கோங்க வடிகட்டிட்டு. ஆனால் கடைசியில் தான் சேர்க்கணும், பாலெல்லாம் ஆறின வாட்டி, இல்லாட்டி பால் திரிஞ்சு போயிடும். நம்ம இப்போ அரைச்ச முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் இந்த கலவையை இந்த பால் மிக்ஸோடு சேர்த்துட்டு சிம்மிலே ஸ்டவ்வை வச்சு நல்லா கலக்கி விடுங்க திக்காக வர அளவுக்கு. இதை நம்ம ஆற வச்சு அப்படியேவும் சாப்பிட்லாம். இதை இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சம்மரில். இது நல்லா திக்காயிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கரையிற அளவுக்கு. நல்லா கரைஞ்சி வந்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பீஸுன்னு இதோட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லாருக்குமே இது பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இப்போ நம்ம கடைசியாக வெத்தலையை அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜூஸை இதோட சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெற்றிலை பாயாசம் ரெடி ஆகிருச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கலரு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும், க்ரீன் கலரில். இதை எப்படி சர்வ் பண்ணணுன்னு காமிக்கிறேன் வாங்க. இந்த மாதிரி 2 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெற்றிலை பாயாசத்தை 2 டம்ளர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு மேலேயே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாதாம், பிஸ்தா இதை கொஞ்சமாக மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுங்க, அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.